Very good morning, my dear friends. The mind and the way of thinking, because mind is nothing but conglomeration of thoughts. எண்ணங்களின் கூட்டு தான் மனது என்பது. அந்த எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் a serpentine movement. பாம்பு இப்படி தான் போகும், வளைஞ்சு வளைஞ்சு இப்படி அப்படி. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்படி தான் மைண்டுடைய அந்த வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய விதத்தில் நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி டேம் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இருக்கும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இருக்கும் பொழுது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மகிட்டேருந்து கிளம்பி வந்து அது யூனிவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, யூனிவர்ஸ் வந்து அதோட நேச்சர் என்ன அப்படின்னா, வாட் எவர் வைப்ரேஷன் வி சென்ட், த யூனிவர்ஸ் வில் மல்டிப்ளை இன் ஜியோமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷன், கிவ் பேக் டு அஸ். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து மனிதர்களை வெறுப்பது. இஃப் யூ ஹேட் சம்ஒன், then you are defeated by them. நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், உன்னை வந்து எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து இனிமே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டேன். ஐ see that you are defeated. But in fact, when we convey this to the person, the universe also gets that vibration. It is influenced by that vibration. So அதோடைய ரிட்டர்ன், அதோடைய ரெசிப்ரோக்கல் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, lot of negative energy will come and affect us. ஸோ இப்போ யார் தோத்து போறா? நிறைய பேருக்கு இந்த சூக்ஷமம் தெரியறதே கிடையாது. இது இயற்கையின் விதி. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறோம், ஈர்ப்பின் விதி. ஸோ இந்த வெறுப்பு என்பது பெரிய ரோதனையான விஷயம். என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க, லவ் மேரேஜ், 5 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க, 15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ 20 வருஷம் அவங்களுடைய அந்த ஒரு லவ்வபிள் லைஃப் இருந்திருக்கு, லவ்விங் ஈச் அதர் இருந்திருக்கு. எதுக்கு என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, சார் நாங்கள் டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போகணும், எதுக்கு என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்கள் என்கிட்ட வந்ததே, யூ போத் சி a பாசிட்டிவ் ஹேப்பனிங், ஒரு பாசிட்டிவ் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, சேர்ந்து வாழலாம்ன்ற எண்ணம். அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, இவருக்காகலாம் இல்லை சார், எங்கள் குழந்தைங்களுக்காக, நாங்கள் தனியாக போயிட்டா அதுங்க கஷ்டப்படுன்றதுக்காக. ஐ ஹேட் ஹிம் சோ மச் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஐ ஹேட் யூ டூ அப்படின்னாரு இவர். இது வந்து லிபிடோ டேர்னிங் இன்டு மார்டிடோ அப்படின்வாங்க. இந்த லிபிடோங்கிறது என்னன்னா பேஸ்ட் ஆன் லவ். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், அது உடனே வெறுப்பு வந்துடாது. ஸோ ஓவர் த இயர்ஸ் அந்த அன்புக்கு என்ன காரணம்ன்றது நீங்க பாருங்க, இந்த வெறுப்புக்கு என்ன காரணம்ன்றதை பாருங்க. நீங்க பார்க்கவே இல்லை, அன்னைக்கு அன்பு இருந்தது, இன்னைக்கு வெறுப்பு இருக்குங்கிறோம். அந்த டிரான்சிஷன் ஒரு நாள்ல வர்றதில்லை, ஓவர் த இயர்ஸ் வந்திருக்கு. 15 வருஷமா நீங்க இருந்தவங்க திடீர்னு அந்த வெறுப்பு வரதுக்கு என்ன காரணம் யோசிங்க அப்படின்னு. அவங்க யோசிச்ச உடனே, சார் நீங்க என்ன யோசிக்க வச்சிட்டீங்க. ஒரு கவுன்சிலருடைய வேலையே யோசிக்க வைக்கிறது தான், மேக் பீப்புள் திங்க். ஏன்னா they jump into conclusions, they don't think, that process is not happening. ஸோ நான் வந்து திங்க் பண்ணிட்டேன்னா, யோசிச்சேன்னா எனக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம தீர்வை நோக்கி போவதில்லை, அந்த முடிவை நோக்கி போகிறோம் யோசிக்காமையே. ஸோ நெவர் ஹேட் anyone, you will be defeated. Love everyone, you will succeed, and make people also succeed.
ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.